தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வயாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வயாபி மகாபெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சித்தம் ஞானம் சாத்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாமதானம் கலியுக தெய்வம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு பதில் சொன்னது அம்பாளா பெரியவாளா. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தரவே பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோங்கிறத அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் மட்டும் பெரியவாளோட அனுகிரகத்தில் நம்ம கொடுக்குறோம். நம்ம தலைப்பு நம்ம தான் பெரியவாளோட அனுகிரகத்தில் முதல்ல ஆரம்பித்து இப்போ எல்லா சேனலுக்கும் இந்த மாதிரியான இதுக்கு தலைப்பு கொடுக்குறாவா அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு பார்க்குறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமுமே பாருங்கள் சேனல் எபிசோடு. ஏன்னா நம்ம எதுவுமே நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் நிறைய நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லலை, நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறா. அதுமாரி கொடுக்குற அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டில் தான் நான் பண்ணிட்டுருக்கேன். அஃப்கோர்ஸ் பெரியவாளுடைய அனுகிரகம் இல்லைன்னா பண்ண முடியாது. மன்னார்குடி ஸ்ரீ விஸ்வநாத ஐயர் மீனாட்சி அவள் மகாபெரியோடைய அத்தியந்த பக்தா. அவளுக்கு 3 பிள்ளை 2 பெண் குழந்தைகள். 3 2 5 பேர், 4 பேருக்கு கல்யாணம் ஆகிடுது. கடைசி பொண்ணுக்கு மட்டும் சரஸ்வதி அப்படிங்கிற பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணலான்னு பிள்ளையோட பேர் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணார், விஸ்வநாதையர் ஆரோஸ்கோப் மேட்ச் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கொண்டு போய் பார்த்தார். அவர் நல்லா பார்த்துட்டு நல்ல பொருத்தம் இருக்குது 2 பேருக்கும், தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு முடிவு சொன்னார். அப்புறம் ஆனால் இவருக்கு இந்த பொண்ணுக்கு பெரியவள் ஆகாமல் இருந்தால் அவ்வளோ கல்யாணம் பேச வந்துடுது. அதை பற்றி ஜோசியர் சொல்லும்போது இல்லை அது கல்யாணம் பண்ணட்டும், அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஜோசியத்துக்கு இதை பலன்னு சொல்லிட்டார், முடிஞ்சுது. இதை பிள்ளை வீட்டக்காரால் கன்வின்ஸ் பண்ணமே, கல்யாணம் ஆக போகிறது பெரியவளே ஆகலைன்னா அப்போ எப்படி ஒத்துப்பா. அதுவும் கொஞ்சம் அந்த காலத்துனா பரவாயில்ல, இந்த காலத்தில் ஒத்துக்க மாட்டா. அதனால் இது 1963 நடந்தது. அப்போ எல்லா விஷயம் தெரிஞ்சுவா மாட்டேன்னுவா. ஆனால் இவள் கன்வின்ஸ் பண்ணார். அந்த இவர் பண்ணதை இவர் நம்ம விஸ்வநாதையர் அதை வச்சுன்னா அவள் ஒத்துண்டா. பரவாயில்ல, எங்கே பரவாயில்ல, இவள் பார்த்துருப்பாளே, அவளும் மகாபிரியா பக்தா தான், பிள்ளை வீட்டுக்காராலும் இவளும் மகாபிரியோட பக்தர், உன்னை ஏமாற்ற மாட்டான்னு சொல்லிட்டு அவளும் கல்யாணம் பண்ணிட்டான். இவள் கல்யாணம் ஆன பிறகு பொண்ணு மாப்பிள்ளை அவள் அப்பா அம்மான்னு நினைக்கிறேன், இந்த மாப்பிள்ளையோடது, அதாவது இந்த சரஸ்வதியோட மாமனார் மாமியார் எல்லாருமே நார்த் இந்தியா சைடில் அவள் போய் செட்டில் ஆகிட்டா. அங்கெங்கேயும் வேலை அவருக்கு போல இருக்குது, அங்கே போயிருக்கா. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவாள்லாம் அவள் வீட்டில் அங்கே நார்த் இந்தியாவில் இந்த சரஸ்வதி வீட்டு பக்கத்தில் இருக்கவாள்லாம் வம்பு பேச ஆரம்பித்தா. கல்யாணம் ஆகி வந்திருக்கான்னு குழந்தை இல்லைன்னா கிளப்பி விடுவாள். நம்ம விரும்ப இருந்தாக்கணும், சுற்றி இருக்கிறது விரும்ப இருக்காதுங்க, வம்பு பண்ணுறது. அவள் அதனால் ரொம்ப தொந்தரவாக எடுத்து இது கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி எடுத்து இப்போ அந்த சரஸ்வதியோட மாமனார் மாமியார் அந்த மாப்பிள்ளை அவளுக்கு. அதனால் அவள் ஒரு வழக்கம் பொறுத்து பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா சரி இந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி அவள் மனசில் அந்த விஷயத்தை தான் அப்படியே மனசில் நினச்சிருந்தா. இது 1963 நடந்தது. அப்போ இந்த தகவலை சரஸ்வதி பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஃபோன் போட்டோ இல்லை லெட்டரோ, அந்த காலத்தில் லெட்டர் கூட பண்ணியிருக்கலாம், பண்ணி அப்பா அம்மாவுக்கு விஸ்வநாதையருக்கும் மீனாட்சிக்கும் தெரியப்படுத்தினான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயின்னு இருக்குன்னு. அப்போது இவன் என்ன பண்ணால் கிளம்பி 2 பேருமா விஸ்வநாதையரும் மீனாட்சி வேற எங்கே போனோம், நேராக கிளம்பி பெரியவா தான் பரமேஸ்வரனை பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு, அதான் வேறு வழி கிடையாது, அவள் பக்தா தானே. கிளம்பி நேராக எங்கே பெரியவா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டா.
திருவிடைமருதூரில் பெரியவா கேம்ப்பு. அங்கே போனால் 2 பேரும் நமஸ்காரம் பண்ணான், விஷயத்த சொன்னான். அதுக்கு பெரியவா சொல்லியிருக்கா, அந்த சரஸ்வதி உங்கள் பொண்ணு வந்து என்ன பண்ணணும், அம்பாளோட 108 அஷ்டோத்திரம் சொல்லி ஒவ்வொரு அஷ்டோத்திரம் சொல்லும்போது ஒரு செம்பருத்தி பூ அம்பாளுக்கு சாத்தணும். இந்த மாதிரி பூஜை பண்ணணும். பண்ணி முடித்தோடனே அதுக்கப்புறம் அந்த செம்பருத்தி எடுத்து வெயிலில் காய போடணும். காய போட்டு அது காஞ்ச பிறகு அதை பொடியாக்கணும். அந்த பொடி எடுத்து சுடு தண்ணியில் போட்டோ இல்லை இதில் தண்ணியில் விட்டு அதை கொதிக்க வச்சு அதை வந்து கஷாயம் மாதிரி ஆக்கணும். அதை குடிக்கணும். இதை 108 சொல்லியிருக்காருல, 108 நாள் அஷ்டோத்திரம். இப்போ 108 ஒரு நாளைக்கு 108 பூ, அது மாதிரி 108 நாளும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ அதுபடி தகவல் சொல்லிட்டா சொன்னால் அது பெரியவாளுடைய அனுகிரகம் இருந்தால் தானே நடக்கும். அவள்லாம் பெரியவா அனுகிரகத்துக்கு பாத்திரமானவான்னு எல்லாருக்கும் சில சமயம் புத்தி வந்து கொஞ்சம் இதுவாகலாம். இந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணலான்னு தோன்றதெல்லாம் சரி, அது ஏதோ ஒரு அவளுக்குடைய நேரம் அப்படி அந்த அவளுக்கு. ஆனால் இதை சொன்ன பிறகு அவள் ஒத்துண்டா, சரஸ்வதிக்கும் ஒத்துண்டா, பெரியவா மேலே இருக்க நம்பிக்கையில் மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் ஒத்துண்டா. அவள் இப்படி பண்ண பிறகு என்ன ரிசல்ட் நடந்தது அப்படின்னா, அம்பாளுக்கு பூஜை பண்ணுறா, அதை பண்ணுறா அப்படின்னா அந்த பக்தி, அதுதான் பக்குவத்தை தான் பார்ப்பா பெரியவாங்கிறதான் அம்பாள். அதனால் அவளுக்கு வந்து அந்த பூஜை முடியறது, முடித்த கையோடு அவளுக்கு கன்சீவ் ஆகிட்டா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறமே திருப்பி அடுத்த வருஷமே ஒரு ஆண் குழந்தையே பிறந்திருக்கு அப்படிங்கிறா. அந்த பையன் வந்து இப்போது அந்த பையனோட பேர் சங்கரன், பெரியவா பேர் தான் வச்சுருக்கா. பொண்ணு பேர் என்ன வச்சுருப்பாலும் தெரில, காமாட்சியா ஏதாவது அம்பாள் பேரை வச்சாலும் தெரில. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலையில் இருந்தான் அந்த பையன். அந்த பையனுக்கு 2 பிள்ளை பிறந்திருக்கான், பிள்ளை குழந்தை அப்படின்ற அளவுக்கு இந்த அனுபவத்தில் தெரியுது. அப்படின்னா ரொம்ப பாக்கியம் பண்ணவா மன்னார்குடி விஸ்வநாத ஐயர் மீனாட்சி இந்த தம்பதியும் சரி, இந்த சரஸ்வதியும் ரொம்ப பாக்கியம் பண்ணவா. இந்த அனுபவத்தை தெரிஞ்சுன்னா நம்மளும் பாக்கியம் பண்ணவா தான். பெரியவா இப்போ பதில் சொன்னது யார், அம்பாளா பெரியவாளா தெரியலையே. அம்பாளுக்கு பூஜை பண்ணுன்னு சொன்னது அப்படின்னு. அம்பாளும் பெரியவா 2 பேருமே உண்டு தானே. ஜெய் ஜெய்சங்கர சங்கர மகாபிரிய பாதமேச்சரணம், மகாபிரிய பாதமேச்சரணம்.